வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Before we go into the Bible, reading of the study of the Bible, let's pray. Lord, we thank you for this time. Lord, the Holy Spirit, open our eyes, ears, hearts and minds of understanding. Thank you, Father, for doing it. In Jesus' name I pray. Amen. பிரியமானவர்களே, நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். சோதனை குறித்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம். 14வது வசனத்தில் போட்டிருக்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு, அப்படின்னா டிராயிங், சிக்குண்டு அதில் ட்ராப் ஆகிறான், சோதிக்கப்படுகிறான். அதாவது இப்போ ஆதாம் ஏவாளோட பிரின்சிபலே எடுக்கிறான். பிசாசானவன் ஏவாளை கூப்பிட்டு கொண்டு அந்த மரத்தை காட்டும் போது அந்த அம்மா பார்க்காம இருந்துருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குதுன்னு கேட்டால், இழுக்கப்பட்டு அங்கே பிசாசானவன் இழுக்கிறான், சிக்குண்டு அங்கே ஐடியா கிடைக்குது, ட்ராப் ஆகணும். வெதர் காட் இஸ் ரைட் ஆர் சேட்டன் இஸ் ரைட், அந்த ஐடியா வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. சோதிக்கப்படுறான், இப்படிதான் டெஸ்ட் பண்றான், சோதிக்கப்படுறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுது, அந்த பழத்தை நீட்டி தொட்டு அதை வாங்கி அந்த அம்மா புசிச்ச உடனே அங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிட்டோம்னா அங்கே 3 விதமான சாவுகள் ஏற்படுகிறது பார்க்குறோம். ஒன்று, தேவனோட இருந்த உறவு கட்டாயிடுச்சு. ஒன்று அது. 2வது, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறோம். 2வது, அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சாவுன்னு சொல்லலாம். 3வது, பிசிக்கல் டெத். ஸோ அந்த இதே தான் இங்கே போட்டிருக்கு. பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது, இந்த பாவம் பெருசாயிட்டே வந்து வளர்ந்து அது மரணத்தை பிறப்பிக்கும். இது இப்படிதான் ஒவ்வொரு பாவமும் இதாவது. இப்ப நீங்களே பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒருத்தர் தம் அடிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள். ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிளே செலக்ட் பண்றேன்னா, இந்த காலத்துல தம் அடிக்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்றது, அப்புறம் இட் இஸ் மெடிக்கலி ஒன்லி ராங் அப்படின்றது பேசுறதே இல்லை. இல்லை, காட் முதல்ல சொல்லிட்டாரு, மெடிக்கலோ பிசிக்கலோ எல்லாத்துலேயும் ராங்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் தம் அடிக்கிறாரு. அடிக்கும்போது சொல்வாரு, எங்க பைபிளில் போட்டிருக்கு? பைபிளில் ஒரு இடத்துலையும் போடல தம் அடிக்கணும். பைபிளில் என்ன போட்டிருக்கு? உன் சரீர பாண்டமாக ஆலயத்தை கெடுக்காதே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இவங்க அது மாதிரி பண்ணி ஒரு 20 வருஷமா செய்யறான்னு வச்சுக்கோங்க. அந்த பாவம் பூர்ணமாகுது. இப்ப என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் டெஸ்டிங் போறாரு, கஷ்டப்படுறாரு. டெஸ்டிங் போகும்போது அங்க டாக்டருங்க என்ன சொல்றாங்க, உனக்கு கேன்சர் வந்துருச்சு. இப்ப அது மரணத்தை பிறப்பிக்குது. அது வியாதி முத்தி போய் கடைசியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. நம்ம இந்தியாவில் நாக்கெல்லாம் ஒரு புண்ணாகி ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அவன் மரணம் அடைகிற மாதிரியும் போட்டு, இவ்வளவுதான், புகைப்பிடிக்காதீர் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும். சுய இச்சையினாலே இடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் உள்ள வந்துருச்சுன்னா, டெத் சென்டென்ஸ் உள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப உலகத்துல ஒருத்தன் கெட்ட காரியம் பண்றான், அவனை பிடிச்சி கொண்டு போய் அவனை தூக்கில மாட்டுறாங்க. அவன் ஒரு கொலை பண்றான், இல்லாட்டி ஏதாவது ஒரு தவறு பண்றான், அவனை அதை கொண்டு போய் அது பண்றான். அவனுக்கு ரைட் இருக்கு, லீகல் ரைட்ஸ் இருக்கு. அவன் போராடிட்டு தென் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. இல்ல நீ செய்துட்ட, இட்ஸ் பியாண்ட்
ரீசனபிள் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் தே பாஸ் த சென்டென்ஸ், அது கொடுக்குறாங்க. அங்க அவனுக்கு தூக்கு தண்டனை சாதும் போட சொல்லுவாங்க, ஜட்ஜி சொல்லுவாரு சாகும் வரை தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆனா இவன் தவறு செய்யறதுக்கு, கொலை செய்யறதுக்கு முன்னால அவன் யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் இது செய்தா எனக்கு மரணம் வரும், அது செய்ய மாட்டான். அந்த இச்சையானது அடுத்தவனோட கிராப் பண்ணணும், அடுத்தவனை நாசப்படுத்தணும், இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இது இது கிறிஸ்தவத்திலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ என் பிரியமான சகோதரரே 16வது வசனம், பிரியமான சகோதரரே மோசம் போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. மோசம் போயிடுங்க. மோசம்னா பிசாசு நம்மளை மோசம் போக்குகிறான், ஒவ்வொரு இதுலயும் மோசம் போக்குகிறான். ஸோ நன்மையான எந்த ஈவும் தேவன் சோதிக்கிறார், தேவனும் சோதிக்கிறார், ஆபிரகாமை சோதித்தார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேறு ஒரு மாறுதலும் இல்லை, வேறு மற்றொரு யாதொரு வேற்றுமையும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. அவர்கிட்ட ஷேடோ ஆஃப் இது சேஞ்சஸ் இருக்காது. அவர் சொன்னதான் செய்வார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே, அதனால வசனத்தினாலே நம்ம ஜனிப்பிக்கப்பட்டோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் கேளுங்க, கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்க. ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிசாசு அது அந்த ஆக்டிவிட்டி தான் எடுப்பான், கோபத்தை மூட்டி 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 செய்வான். ஸோ நம்மளை பாவம் செய்து வச்சிருவான். நம்ம வாயினாலேயோ எதுனாலேயோ பாவம் செய்து நம்ம மாட்டிக்குவோம். அதனால் நீங்க எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு, இது துர்க்குணத்தில் வருது, துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இந்த இடத்துல சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க? டோன்ட் ஆர்கியூ ஆர் டிபேட். உனக்கு யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் த பைபிள், கோ செப்பரேட்லி. அங்க போயிட்டு சாந்தமாய் அது when God convinces you, ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு டாபிக் ஒன்று கொண்டாடுறேன். இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நித்திய ஜீவன் சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல அதுக்கு டெஃபினிஷனே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப let us turn our Bibles to John's Gospel 17th chapter 3rd verse. ஒன்றான மெய்தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. That is knowing about Father God and the Son, that is Jesus Christ of Nazareth, to know about them, know about the characters, know about what about the அவங்க எப்படி நடத்துறாங்க, அவங்களோட உனக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன, அவரை எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்டர்னல் லைஃப். இது தெரியாம நிறைய தவறுகளை நாம் செய்றோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற? அவர் உனக்காகவும் உன் பாவத்துக்காகவும்
எல்லாத்துக்காகவும் மரணம் அடைந்தார் என்பதை நீ ஒப்புக்கொண்டு நான் போக வேண்டிய இடத்துல அவர் போனார் சொல்லி அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை நீ அறிகிற அறிவினால விருத்தி அடைகிற, அதனால உனக்கு அங்கத்துல நித்திய ஜீவன். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் எதுக்காக இயேசுவை அனுப்பித்து வைத்தார்? பிதாவாகிய தேவன் சொல்லிருக்கலாம், எல்லாம் நான் இப்ப இயேசுவை அனுப்புகிறேன், இயேசு வந்து நிற்பார், எல்லாம் அவரை நோக்கி அப்படியே பார்த்து எல்லாம் ஒரு நமஸ்காரம் வச்சுட்டீங்கன்னா நித்திய ஜீவன் வந்துடும் சொல்லிருக்கலாமே. அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒரு ஆள் பலியாக வேண்டும்.